கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ரைட். இந்த நாளிலும் வசனத்துக்கு நேராய் நம்மளுடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதம் 121 1-2 வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு வரும். 2 வசனத்தை வாசிக்கும் போது இங்க ஒரு வேர்டு விட்டுட்டாங்களோன்னு எனக்குள்ள ஒரு திங்கிங். தப்புன்னு நான் சொல்லலை, விட்டுட்டு இருப்பாங்களோ அப்படின்ற எனக்கு ஒரு யோசனை. ஏன்னா இதை நீங்கள் வாசிக்கும் போது ஒன்று புரிஞ்சிக்க முடியும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை, ரைட்டா? இங்கே ஒரு வேர்டு வந்திருக்கணும், ஆனாலும் இல்லை பட் அப்படிங்கிற வேர்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் இங்கே பட் வந்திருக்கணும்னு சொல்கிறேன்னா, இதனுடைய பின்னணியை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அந்நாட்களில் ஜெருசலேமை சுற்றிலும் என்ன இருந்துச்சு அப்படின்னா, பர்வதங்களினால சூழப்பட்டதாக இருந்துச்சு. இது எங்கே இருக்குன்னா, சங்கீதம் 125:2 வாசிங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வேர்ட்லேயே போட்டிருக்கோம், வாசிங்க. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல். என்னமா போல்? பர்வதங்கள் எருசலேமை. பர்வதங்கள்லாம் மலைகள். மலைகள் என்ன பண்ணிருந்துச்சு? எருசலேமை சுற்றிலும் இருந்துச்சு. ஏன் இந்த மலைகள் நான் சொல்றேன்னா, நாட்களில் இந்த மலைகள் வந்துட்டாவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்கள் எல்லாம் பாத யாத்திரை போவாங்க. ஜெருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்கு பாத யாத்திரையாக போவாங்க. அப்போ அவங்க பாத யாத்திரை போகும் பொழுது பல கள்ளர்களை சந்திப்பாங்க, பல கரடு முரடுகளை சந்திப்பாங்க, பல பாலைவனங்களை சந்திப்பாங்க, பல கடினமான காடுகளை சந்திப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பலியிட்டு தங்களுடைய காரியங்களை அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா தேவ சமூகத்தில் வைப்பாங்க. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் அவங்க இந்த மாதிரி பாத யாத்திரை வரும்பொழுது பெரிய பெரிய மலைகளை அவங்க பார்த்துட்டாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, தேவனுடைய நகரத்துக்கு நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ மலைகள்னாவே அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னன்னா, அதுதான் தேவனுடைய நகரம், அதுதான் எருசலேம், அங்கதான் தேவனுடைய ஆலயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது, அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இன்னொரு காரியம், மக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை அப்படின்னா, மலைகளில் இருக்கிற தெய்வம் எங்களுக்கு தேவைகளை சந்திக்கும், ஸோ மலையை நோக்கி நம்ம வேண்டுதல் செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சான். இதெல்லாம் வச்சுதான் தாவீது சொல்றாரு, என் கண்களை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுத்தேன், ஆனா அங்கிருந்து எனக்கு உதவி இல்லை. ஆனாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்தது. அல்லேலூயா. அங்க இருக்கிற தெய்வங்களின் நிமித்தமா இல்லைங்க, அந்த உருவாக்கின மலைகளை உருவாக்கின அந்த தெய்வங்கள் வைக்கப்பட்டிருக்கிற மலைகளை உருவாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருது. அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. இப்போ நம்ம மலைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா நம்முடைய கர்த்தரும் வந்து இந்த மலைகளை அதிகமாக பயன்படுத்தினார். எது மாதிரி ஆமான்னு சொல்கிறீங்க? வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எதை யூஸ் பண்ணுறாருன்னா, மலை பகுதிகளை அதிகமாக யூஸ் பண்ணுறார். இதில் நான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு சில மலைகளை நான் வார்த்தையில் கொண்டு வந்திருக்கேன். அப்போ என்னென்ன மலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸாக கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட மலைகள் பேர் கூட சூட்டப்பட்டிருக்கு. ஆனால் அதில் ஒரு 20 கிட்டத்தட்ட ஒரு 12 மலைகளை மத்தியில் கொண்டு வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக சரித்திரம் வாய்ந்த மலைகள். முதல் மலை என்ன அப்படின்னா, சீனாய் மலை. சீனாய் மலைனாவே என்ன எடுத்துக்காட்டுது? 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்ட மலை. அது எங்கன்னா யாத்திராகும் 19வது அதிகாரத்தை வாசிங்கன்னா அங்கே சீனாய் மலையை குறித்து போடணும். மவுண்ட் ஆஃப் சீனாய் அப்படின்னா இந்த மலைக்கு பெயர் என்னன்னா, சட்டம் கொடுக்கப்பட்ட மலை. சொல்லுங்க, முத மலை. சரியா? 2வது மலை என்ன அப்படின்னா மோரியா மலை. மோரியா மலைன்னா என்ன? ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடப்பட்ட மலை மோரியா மலை. அந்த மலைக்கு இன்னொரு பேர் என்னன்னா சோதனையின் மலைன்னு சொல்றாங்க,
இல்லைன்னா விசுவாசத்தின் மலை. 2 பேருக்கு அது இருக்கான். 2 பேர் அந்த மலைக்கு. என்ன மலை? விசுவாசத்தின் மலை. ஆதியாகமம் 22:1-4 பார்த்தீங்கன்னா அந்த மலையை குறித்து போடப்பட்டிருக்கும். மோரியா மலை. இதெல்லாம் சரித்திரத்தில் பெரிய இடம் பெற்ற மலைகள் இல்லையா? 3வது கர்மேல் மலை. சூப்பர். எலியா தீர்க்கதரிசி சிங்கிள் மேனா நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒரு இடம். அல்லேலூயா. அந்த மலைக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஜெயத்தின் மலை. அந்த மலைக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஜெயத்தின் மலை. எங்க அப்படின்னா பால் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி, பால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி இந்த ஒரே தீர்க்கதரிசி என்ன பண்ணாருன்னா தேவனுடைய நாமத்தை அங்க என்ன பண்ணாரு? மகிமைப்பட்டார். தேவன் ஒரே அக்னியை வச்சு அத்தனை பேரையும் எரிச்சு போட்டார். ஸோ ஜெயத்தின் மலை அப்படின்ற ஒரு சரித்திரம் கொண்டது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அந்த மலையை குறித்து அங்கே இருக்கு. சரியா? 4 நெபோ மலை. இதெல்லாம் சொல்லிட்டீங்க. நெபோ மலை டக்குன்னு கவனத்தில் வராது பாருங்க. நெபோ மலை யாருக்கா ஞாபகம் இருக்கா? நெபோ மலை எங்கேயா வாசிச்ச மாதிரி? உபாகமம் 34:1 வாசிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டும் உள்ள கிலேயாத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனேசா என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். புரிஞ்சுதா? இந்த மலைக்கு ஏன் சரித்திரம், இந்த மலை ஏன் சரித்திரத்தில் இடம் பெற்றுச்சுன்னு? என்ன சம்பவம்னா, மோசே எத்தனை வயசுல மரிச்சார்? 120 வயசுல அவர் என்ன பண்ணாரு? மரணிக்கிறார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா நெபோ எனப்படுகிற மலையில மேலே கொண்டு போய் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை அவர் சாகிறதுக்கு முன்னாடி அங்கே நின்று தான் என்ன பண்ணாரு? காண்பிச்சாரு. ஏன்னா அப்படிதானே போட்டிருக்கு. எவ்வளவு அழகா காட்டுறாரு பாருங்க. அல்லேலூயா. கானான் தேசத்தை முழுசும் நெபோ மலையின் மேல் வைத்து தான் மோசேவுக்கு என்ன பண்றாரு? காட்டுறாரு. அல்லேலூயா. இந்த நெபோ மலைக்கு இன்னொரு பெயர் என்னன்னா வாக்குத்தத்தத்தை பார்த்த மலைன்னு அர்த்தம். வாக்குத்தத்தத்தை பார்த்த மலைன்னு அர்த்தம் நெபோ மலை. மறந்துடாதீங்க. நெபோ மலைக்குன்னா என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு? பார்த்த மலை. நெபோ மலைனா என்ன சம்பவம் ஞாபகம் வரணும்? மோசேவுக்கு வாக்குத்தத்தத்தை காண்பித்த இடம் ஞாபகம் வரணும். சரிங்களா? அஞ்சாவது மலை பேர் என்னன்னா ஒலிவ மலை. எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும்ல. ஒலிவன்னாவே இயேசு. அங்கதான் அவர் வந்தாரு, போனாரு, மேலே ஏறினாரு, இறங்கினாரு, எல்லாம் அங்கதான். ஒலிவமலை. ஒலிவமலைனாவே லூக்கா 22ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க அப்படின்னா அவர் எல்லா ஊழியத்தையும் முடிச்சுட்டு அங்க ஒலிவமலை மேல ஏறி என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். இரவும் பகலும் அங்க ஜெபத்துல காத்திருந்தார். 2வது சகரியா 14:1-5 வாசிங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு வருகை 2ஆம் வருகை. எங்க இறங்க போறாரு? வாசிங்க. அது வாசிறது நல்லது. சகரியா 14ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. 1102வது பக்கம், பழைய ஏற்பாடு. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவில் பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடு போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். கண்டுபிடிச்சிங்களா? அப்போ 2ஆம் வருகை அவருடைய பாதம் எங்க இறங்க போகுது? ஒலிவ மலையின் மேல் இறங்க போகுது. அதே ஒலிவ மலையிலிருந்து தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9 வாசிங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு அதே ஒலிவ மலையில தான் அவர் பரம் ஏறினார். எங்க ஏறினாரோ அங்கேயே இறங்க போறாரு. சரிங்களா? அப்ப அந்த ஒலிவ மலைக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி உண்டு. 6வது மறுரூப மலை.
மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூப மலை. மத்தேயு 17:1-2 வாசிங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுக்கு முன்னாடி எங்க போறார்? ஒரு மலையின் மேலே ஏறி ஜெபம் பண்றாரு. அவர் ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுது? அவருடைய வஸ்திரம், அவருடைய சரீரம் பிரகாசம் அடையுது. அந்த சமயம் யார் இறங்குறாங்க? எலியாவும் மோசே. இந்த மலையெல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் கிரியை செய்தார். சரி, மறுரூப மலை, அந்த மலைக்கு பேர் என்ன? இன்னைக்கும் அதெல்லாம் இருக்கு. இன்னைக்கும் அதெல்லாம் அந்த இடத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க, மறுரூப மலை. 7வது கல்வாரி மலை, கொல்கதா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட மலை. 8வது சீயோன் மலை, தேவனுடைய நகரம். சீயோன் மலைன்ட்டாவே என்ன ஞாபகம்? தேவனுடைய நகரம், அவர் வாசம் பண்ணுகிற நகரம். ரைட். 9வது அரராத் மலை. பரவாயில்ல, டக்குன்னு நினைவுக்கு வந்துடுச்சு. நோவாவுடைய அந்த அழிவு காலத்தில் நோவாவுடைய பேழையை கர்த்தர் பத்திரமா பாதுகாத்து என்ன பண்றார்? அரராத் மலையில கொண்டு போய் நிக்க வைக்கிறார். அந்த மலைக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரட்சிப்பு மற்றும் புதுவாழ்வு தந்த மலை. ரட்சிப்பு மற்றும் புதுவாழ்வு தந்த மலை இன்னொரு பெயர் அதுக்கு இருக்கு. சரிங்களா? அரராத் மலை ஞாபகத்தில் வச்சுக்காங்க. அப்புறம் 10வது மலை என்னன்னா ஓரேப் மலை, மவுண்ட் ஆஃப் ஓரேப். மோசே லீடரா அழைக்கப்பட்ட இடம் அது. முகமுகமா கர்த்தர் முட்செடியில அக்னியை இறங்கி பேசின இடம். 2வது அதே மலைக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு வந்து பலி எடுப்பான்னு சொன்னப்பட்ட மலை. அதே மலையில என்ன பண்றாருன்னா, ஜனங்கள் தாகத்துல தவிக்கும் போது கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்த மலை. அப்படியே 1 ராஜாக்கள் பக்கம் வந்தீங்கன்னா எலியா பயந்து போய் பதுங்கின இடம் தான் இந்த ஓரேப் மலை, எலியா தீர்க்கதரிசி. ஸோ இந்த மலைக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. சரிங்களா? எத்தனை மலைகளை பார்த்துறது வரைக்கும்? 11வது மலை. இந்த மலைக்கு பேர் என்னன்னா சோதனை மலை, மவுண்ட் ஆஃப் டெம்டேஷன். இது ரொம்ப முக்கியமான மலை. எங்கன்னா இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட மலை. இந்த மலைக்கு இப்ப பேர் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா பியேலின் கோபுரம் பேர் வச்சிருக்கிறாங்க. பியேலின் கோபுரம் இல்லை பியேலின் மலை அப்படின்னு பேர். இந்த மலைக்கு பேர் என்ன? பியேலின் மலை. பியேலின் மலை. ஸோ இந்த சோதனைக்கு மலை மறுபேர் என்னன்னா இப்ப இருக்கிற பேர் வந்து பியேலின் மலை. அங்கதான் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். அப்புறம் 12வது என்னன்னா செர்மனான் மவுண்ட், மலையின் மேல் பிரசங்கம். செர்மனான் மவுண்ட், மலை மேலே ஏறிங்க என்ன பண்றார்? பிரசங்கம் பண்ணார். இதெல்லாம் சரித்திரத்தில் இடம்பெற்ற மலைகள். சரிங்களா? இப்போ அந்த மலை எங்க இருக்கு அப்படின்னா கெபேரா என்ற மலைக்கு அருகில் ஒரு சின்ன மேடு. அதுவும் ஒரு மலைன்னு சொல்றாங்க, சின்ன மேடு. அந்த மேடு மேலே ஏறி நின்று தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா பிரசங்கம் பண்ணார். ஸோ இந்த மலைகள் எல்லாம் சரித்திரத்தில் இடம் பெற்றது. அல்லேலூயா. இப்போ இவ்வளோ விஷயத்தை நம்ம பார்த்தோம்ல. இந்த எல்லா இடங்களிலேயும் நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஒன்றா இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தம்முடைய பிள்ளைகளை எங்கே கூட்டு போகிறாரு? எங்கே கூட்டு போகிறாரு? மோசேவா இருக்கட்டும், இல்லை ஆபிரகாமா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பரிசுத்தவான்கள் எங்கே கூட்டு போகிறார்? என்ன ரீசன் கூட்டு போகிறார்? இந்த மாதிரி மலைகளுக்கெல்லாம் எது கூட்டு போகிறார்? ஆராதனை. இன்னைக்கு பாயிண்ட் என்னன்னா ப்ரே வித் நோ டிஸ்டர்பன்ஸ். சொல்லுங்க, ப்ரே வித் நோ டிஸ்டர்பன்ஸ். சொல்லுங்க, ப்ரே வித் நோ டிஸ்டர்பன்ஸ். கவனம் சிதறாமல் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. கவனம் சிதறாமல் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடம். தாம் பிள்ளைங்க கிட்ட பேசும் பொழுது, இல்லை தாம் பிள்ளைங்க அவர்கிட்ட பேசும்போது அவர் எதிர்பார்க்கிறது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த மலைகளிலெல்லாம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, ஏன் மலை மேலே கூட்டு போயிடாரு? மோசே கிட்ட பேசும்போது கூட முகமுகமாக பேசும்போது எங்கே கூட்டு போயிடாரு? மலை மேலே. ஏன் இந்த மலைகளை அவர் சூஸ் பண்ணுறாருன்னா, அங்கே மேக்சிமம் என்ன இருக்காது? என்ன இருக்காதுங்க? என்ன இருக்காது? சவுண்டு கூட இருக்காது. வெறும் காற்றினுடைய அந்த சவுண்ட் இருக்குமே தவிர வேற எந்த சவுண்ட் அங்கே நீங்கள் என்ன பண்ண முடியாது?
கேட்க முடியாது, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்குன்னு சார், அந்த மலை மேலே போய் ஜெபம் பண்ணுற அனுபவம்லாம் எத்தனை பேருக்கு இருந்திருக்கு தெரியல. ஒரு முறை நான் எங்களுடைய ட்ரைனிங்காக நாங்கள் ஊட்டி பகுதிக்கு போயிருந்தப்ப, ஸோ அப்போ நானும் என்னுடைய தங்கச்சியும் அங்கே ஒரு ட்ரைனிங் போயிருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு 4 days செக்ஷன்ஸ் அங்கே இருந்தது. அப்போ அந்த ட்ரைனிங் டைமில் ஒரு 3வது நாள் எங்களை என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ½ டே நீங்கள் போய் உங்களுக்கான இடத்த நீங்கள் சோஸ் அந்த ரெசார்ட்டே கிட்டத்தட்ட ஒரு பெரிய மலைக்கு மேலே வச்சுருந்தாங்க. டீ எஸ்டேட்டு, அந்த டீ எஸ்டேட் ஒரு பெரிய மலையில் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடம். அப்போ அங்கே போயிருந்தப்போ அங்கே ஜெபிக்கிறதுக்கு ஒரு அரை நாள் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு இது வரைக்கும் வேறு எங்கேயுமே எனக்கு கிடைச்சதே கிடையாது. அப்போ அந்த ஜெபிக்கிறதுன்னு விட்டப்போ நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே தேடி அந்த டிஎஸ்என் மூலமாக அப்படியே நடந்து மேலே ஏறி போய்கிட்டே இருக்கிறோம். மேலே ஏறி போயிட்டே இருந்தேன். அப்போ ஒரு இடம் கிடச்சிது. அந்த இடம் எப்படின்னா வேறு யாரும் போக முடியாது, அது பிடிச்சி அப்படி இப்படி ஏறணும். ஸோ கஷ்டப்பட்டு ஏறி உட்காந்துட்டேன். உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்கும். 10 மணி அந்த மலைக்கு மேலே போன அப்புறம் என்ன ஒர்க் ஆகலைன்னா, ஒரு கனெக்ஷன் போயிடுச்சு. 2வது கனெக்ஷன், எந்த ஆள் அந்த பக்கம் வரவே இல்லை. அங்கே போய் உட்காந்து நான் ஜெபிக்க சும்மா உட்காந்து அப்படியே முட்டிக்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ண தான் ஆரம்பித்தேன். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண என் சரீரத்தில் இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாம் அப்படியே ஷேக் ஆகுது. எப்படி ஷேக் ஆகுதுன்னா, மேலே இருக்கிற அந்த முடிகள் என்ன ஆயிடுச்சு, நட்டுக்கு நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அது பாட்டுன்னு ஒரு மாதிரி எனக்கு சிலுத்துக்கிட்டே இருக்கு உடம்பு. ஜெபம் பண்ண எனக்குள்ள அப்படியே எல்லாமே ஃப்ரீ ஆகுது. அந்த மாதிரி அனுபவம் எனக்கு வேறு எங்கேயுமே கிடைக்கல. அதுவும் அவ்வளோ குளிர், ரொம்ப அந்த டைம்லேயே நடுங்குது. அந்த டைமில் கூட என் சரீரம் என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா, வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி உள்ள அனலாக பொங்குது, அப்படியே வேர்க்குது. ஒரு மாதிரி என்னை மிஞ்சி ஒரு மாதிரி என்ன பண்ணுது, வேர்க்குது. இத்தனை மாற்றங்கள் அங்கே அப்படியே நான் உணர்ந்துட்டே இருக்கிறேன். கண்ணை திறக்கவே இல்லையே. ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் கண்ணை திறக்கிற மாதிரி அங்கே எனக்கு இல்லை. நான் கண்ணை திறந்து அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே ஜெபம் பண்ணிட்டே அப்படியே உயர்த்திக்கிட்டே இருக்கிறேன். அவர் அப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறேன். பாட அது ஒரு மாதிரி அலாதி ஒரு சந்தோஷம் என்னை ஆட்கொண்டுச்சு. அதாவது சில நேரம்னா நம்மளுக்கே ஒரு ஃபீல் ஆகணும், நம்ம முகம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு. எத்தனை பேர் உணர்ந்துருக்கிறீங்க? மற்றவங்க சொல்லி இல்லை, நமக்கே ஒரு ஃபீல் வரும். அது என்னதான் எப்பேற்பட்ட காஸ்ட்லியான க்ரீமை போட்டாலும் அந்த ஒரு பிரைட்னஸ் இருக்கிற மாதிரி தோணாது. ஆனால் அந்த மாதிரி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் கீழே இருக்கிற என்னை மிஞ்சி ஒரு மாதிரி என் உடம்பு, என் மூஞ்சி, என் முகமெல்லாம் பிரகாசமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீலிங் பண்ணுறேன். அல்லேலூயா. அதனால எல்லாம் மலைக்கு போயிருங்கன்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜெபம் பண்ணும் போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏன் தம்முடைய பிள்ளைகளை அவர் எல்லாம் மலைக்கு மேலே கூட்டு போறாருன்னா, உன் கவனம் எதையும் கண்டு என்ன பண்ணக்கூடாது, சிதறக்கூடாது. நீ என்கிட்ட பேசணும்னா நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும். அல்லேலூயா. இது என்ன மாதிரி ஒரு பொசசிவ்னஸ்னா, எப்படி ஒரு காதலர்களுக்குள்ள இந்த ஒரு பொசசிவ்னஸ்லாம் என்ன பண்ணும் இருக்கும். அதுங்களாம் காதலெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணிடுவாங்க, தனிமையான ஒரு இடையை. எதுக்கு அந்த தனிமையான இடத்தை எதிர்பார்க்குறாங்க? ஏன் சில விஷயங்களை பர்சனலாக பேசுறதுக்கு அந்த மாதிரி இடம் தான் நல்லது. அது போல தான் அவர் நம்முடைய காதலன். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளுடைய மணவாளன் இல்லையா, நாம் அவருடைய மணவாட்டின்கிறபடினால அவர் எதை அதிகமாக விரும்புவார்னா, தனிமையில் வா அப்படிங்கிற அதிகமாக விரும்புவார். அந்த தனிமை எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு என்னுடைய முக்கிய பாயிண்ட் அதுதான், ப்ரே வித் நோ டிஸ்டர்பன்ஸ். உன்னுடைய ஜெபம் எந்த கவனம் சிதறாமல் இருக்கணும். அல்லேலூயா. இப்ப இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் என்னதான், நீங்க பாயிண்ட் எடுத்து கொடுத்தபடினா நான் இதுல இருந்தே போறேன். இந்த போன் தான் நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்ப இந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன செய்யணும்? கடைசி ஒரு பாயிண்ட் போட்டீங்களா, அதை நம்ம செய்யணும். இதை நீங்க சைலண்ட்ல போட்டாலும் என்ன ஆனா, தர்றன்னு நம்ம கவனத்தை என்ன பண்ணும், கவனத்தை என்ன பண்ணுங்க ஈர்க்கும். இப்ப எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, இது தர்றன்னு வைப்ரேட் ஆகனாலுமே 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க. ஏன் அப்படின்னா, மொத்த உலகமும் இப்ப எங்க இருக்கு? நீங்க வீட்டில் கால் மேல கால் போட்டுக்கிட்டு நீங்க எங்கேயும் போக வேணாம். இருந்த இடத்துலயே சாப்பாடுல இருந்து வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்து எங்க பண்ணலாம்
அதுவும் இப்போ எப்படி வந்துச்சு, 15 மினிட்ஸில் 15 நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன வந்துடும், வீடை தேடி வந்துடும். அழகா ஆர்டர் போட்டு என்ன பண்ணிக்கலாம், வேலையை பார்க்கலாம். எந்த ஊர்ல இருந்து வேணாலும் என்ன பண்ணலாம், இந்த மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால இந்த ஒரு ஃபோனுங்கிறது நமக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. இல்லை நான் கூட நல்ல யோசனை, ஒரு வாலிப பசங்க தான் அப்படிலாம் இருக்கிறாங்க, ஒரே ஃபோனுன்னு அப்படி நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் இந்த ஒரு 2022 இருந்து அந்த ஒரு விஷயமும் மாறி போச்சு. என்னன்னா வயசானவங்க இப்போ 24 ஹவர்ஸ் ரீல்ஸை பார்க்குறாங்க. பார்க்காத ஆளுங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, வயசானவங்கலாம் 24 ஹவர்ஸ் பார்க்கறது இன்னும் இருக்கிறாங்க. அன்றைக்கி கூட பார்க்குறேன், பேங்க்கு SBI பேங்க்குக்கு போயிருந்தப்ப எல்லாம் பென்ஷன் கேஸ் தான். அந்த SBI பேங்க்கில் உட்காந்து பார்க்குறேன், எல்லா மூஞ்சும் தலைகீழ கீழே தான் இருக்குது. அந்த ஃபோனில் அவங்க பாட்டுன்னு இப்படி தள்ளினுங்கிறாங்க. 1.5 ஹவர் அங்கே உட்காந்து 1.5 ஹவருமே எல்லாருக்கிட்டையும் என்ன இருந்துச்சுன்னா ஃபோன் இருந்துச்சு, ஃபோனை பார்த்துக்கினே இருக்கிறான். அப்போ வயசானவங்க முதற்கொண்டே என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த காலத்தாலெல்லாம் இங்கே கதையே கிடையாது, எல்லாமே ஒரே காலமாக மாறிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த ஃபோன் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸுங்க. அப்போ வேலை ஜபோன்னு போயிட்டீங்கன்னா, ஐயா எனக்கு ஒரு முறை சொன்னார், ஐயா முன்னாடி உட்காந்துக்கிறீங்க, தயவு செஞ்சு ஃபோனை எடுக்காதீங்க அப்படின்னாரு. சாரியா, நானும் அதை யோசிக்கிறேன், என்ன பண்ணுறது, பாட்டை கூட எங்கேருந்து எடுக்க வேண்டியதாகுது. அப்படி மாறிட்டேன் நம்ம புத்தி, சோம்பேறி தானே ஆக்சுவலாக. இது பேஜை திருப்பி பார்க்கறதுக்கு சோம்பேறி, டக்குன்னு போட்டோமா என்ன வந்துடும், ஃபோன் வந்துடுமே. அவர் கேட்டு, நான் கூட ரொம்ப நாள் ஐயா நானும் ஆசைப்பட்றேன், நான் அதை மாற்றுறேன் சாரி அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆனால் இனி வரையும் நான் மாற்றலை, ஆனால் மாற்றுறோம். தேவ சமூகத்துக்கு வந்துட்டா என்ன யூஸ் பண்ணக்கூடாது, இதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. எதனால யூஸ் பண்ணக்கூடாது, சட்டம் இல்லை, நீ யூஸ் பண்ணக்கூடாது, நீ அதுக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் இல்லை. மோட்டிவ் என்ன, அதனுடைய பின் அர்த்தம் என்ன, எதுக்காக அதை சொல்கிறாங்க அப்படின்னா, இது நம்முடைய கவனத்தை சிதறடிக்கும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், இன்னைக்கும் ஒரு சில நேரங்களில் அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அது எப்பேற்பட்ட தலை போகிற விஷயமானாலும் அந்த நேரத்தில் அவர் போய் என்ன பண்ண முடியாது, பிடிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட அந்த அவருடைய சபைக்கு வராங்க. இப்போ என்னதான் தலை போகிற விஷயமா இருந்தாலும் அந்த ஐயாவுக்கிட்ட அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியாதுன்னா அவரை கான்டாக்ட் பண்ணவே முடியாது. அவர் வீட்டுக்கு போனாலும் பார்க்க முடியாது. அவர் எங்கே இருப்பார்னா, அவருக்குன்னு ஒரு ஜப அறை வச்சிருப்பார். அவர் வீட்டை விட்டு தள்ளி வச்சிருப்பார். இத்தனைக்கும் அழகாக சின்னதாக அழகாக கட்டி ஃபுல்லாக ஏசி போட்டு சூப்பராக வச்சிருப்பார். அந்த ஜப ரூமே சூப்பராக இருக்கும். அந்த ஜப ரூமில் தான் அந்த நேரம் ஃபுல்லாக கழிப்பார். இன்னும் உபவாச நாட்கள் எல்லாம் அவரை சுத்தமாக அந்த நாட்கள் வெளியே பார்க்க முடியாது. நம்ம போடுறோம் பாருங்க, ஒரு உபவாசம் போட்டு ஊரெல்லாம் சுற்றி திரியும். அது தப்பான கான்செப்ட். உபவாசம் பண்ணிட்டா எங்கே இருக்கணும், தேவசம், அதுதான் உபவாசம். உபவாசம் போட்டு ஊரெல்லாம் சுற்றி திரினா அது பேர் பட்டினி, அதில் உடம்பு வீணா போகும். ஆனால் உண்மையான உபவாசத்தில் உடம்பு வீணாலாம் போகாது, உங்களுடைய மாம்சம் அழகான மேனியா மாறும். அல்லேலூயா. இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல. உபவாசத்தை நீங்க அப்படி எடுத்து பாருங்க, தேவ சமூகத்தில் காத்து எடுத்து பாருங்க, உங்களுடைய சரீரத்தினுடைய மேனியே மாறும், தோளுடைய அந்த காரியமே எல்லாம் மாறும், ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும் டோட்டலா. அல்லேலூயா. பல விஷயங்கள் அடங்கி இருக்கு. ஆனால் நம்ம பட்டினி போட்டு ஊரெல்லாம் தெரியும். என்ன பண்றது, நம்முடைய சூழ்நிலைகள் இப்போ அப்படி மாறி போச்சு இல்லையா. இப்போ அந்த சூழ்நிலைகள் மாறி போச்சுன்னா நம்ம பல சாக்குகளை சொல்லி நம்ம காலத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, என்ன சூழ்நிலை மாறினாலுமே நமக்கு பிழைப்பு தேவன் தான். எத்தனை அதை ஏத்துக்கிறீங்க? என்ன சூழ்நிலை மாறி போனாலும் நமக்கு பிழைப்பு யார் தான்? அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் கொரோனாவின் நாட்கள்ல என்ன மாதிரி சூழ்நிலை, நம்ம டு தி எக்ஸ்ட்ரீம் நம்ம என்ன பண்ணிட்டோம், சூழ்நிலைகளை மோசமான சூழ்நிலை நம்ம பார்த்துட்டோம். அந்த சூழ்நிலைகளிலேயே அவர் தான் என்ன பண்ணாரு சொல்லுங்க, அவர் தானே பாதுகாத்தாரு, அவர் தானே போஷித்தாரு. உண்மையா தத்துவமான சொல்லுவேன், அவர் சூழ்நிலைகளின் தேவன் அல்லங்க, அவர் சூழ்நிலைகளை உருவாக்குறவர். அவரு நல்லவர் இல்லையா சொல்லுவீங்களா? அவன் மலைகளை உருவாக்குறதை சொல்றார். பர்வதங்களுக்கு நேர என் கண்களை ஏறெடுத்தேன், ஆனாலும் வானத்தையும் பூமியும் படைத்தவர் தான் எனக்கு ஒத்தாசை அனுப்பினார். நல்லவர் இல்லையா சொல்லுவீங்களா? இந்த ஒரு சத்தியம் நமக்குள்ள இருக்கணும். அவரை முக்கியம்னு நினைச்சோம்னா அவரை மிஞ்சி எதுவுமே நமக்கு முக்கியமா தெரியாது. இப்போ சொல்லுங்க, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணலாமா வேணாமா? இப்போ இதெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கிறேன்?
பாயிண்ட்ல வாங்க. ஏன் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஆண்டவரோடு கூட பேசும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது நமக்கு இருக்கிற பெரிய டிஸ்டர்பன்ஸே என்ன அப்படின்னா நம்முடைய மூளை. இந்த மூளை என்ன செய்யும் அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ண போகும்போது தான் தேவையற்ற காரியங்களை நினைவூட்டும். நீங்க கண்ணு மூடும்போது தான் தேவையற்ற பிரச்சனைகளை நினைவூட்டும். இப்போ அதை எப்படி மேற்கொள்வீங்க? இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க, அதை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. அதை என்ன செய்வீங்க? அதுக்கு ஒரே வழி என்னன்னா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணணும், சத்தம் போட்டு பாடணும். அப்போ போய் நீங்க ஒரு 4 பேர் இருக்கிறதுல உங்க குடும்பத்திலேயே உட்காந்து சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி என்ன நடக்கும்? 2 மணிக்கு ஏஞ்சி உட்காந்து, சரி 3 மணி கூட 3 மணிக்கு ஏஞ்சி பீடாவே இப்படி கத்துனீங்கன்னா என்ன நடக்கும்? பட்டாலும் விடும். அது யாரும் அடிப்பாங்க. அறிவு கட்டத்தனமா இங்க உட்காந்து பண்ணிருக்கிற கத்திட்டு. அதுக்கு தான் தனித்து போங்க. அதற்கான இடத்தை என்ன பண்ணுங்க? தேர்ந்தெடுங்க. அல்லேலூயா. இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க தான் அதை டிசைட் பண்ணணும். அந்த காதல்கிட்ட போய் பேசுறதுக்கு எந்த இடத்துல போனா நான் நிம்மதியா அவர்கிட்ட பேச முடியும், என்னுடைய நான் ஃப்ரீடமா அவர்கிட்ட சத்தம் போட்டு பேச முடியும், எந்த இடம் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்காங்க. அல்லேலூயா. அது உங்களுடைய ஆப்ஷன். ஆனா செய்ய வேண்டியது நம்மளுடைய கையில இருக்கு. நல்ல சொல்லுவீங்களா? ஆனா நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை மதிச்சு அந்த இடத்துல அவர் வாசம் பண்ணுவார். எது மேல விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா தாகம் உள்ளவரை அவர் தேடுறாரு. தாகம் உள்ளவரை அவரு தேடுறாரு. நல்ல சொல்லுவீங்களா? நம்மோடு பேசுவதை தவிர அவருக்கு வேற எந்த வேலையுமே பெருசா இல்லைங்க. அவர்கிட்ட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பேசணும் அவருக்கு எதிர்பார்ப்பு, வேற எதுவும் அவர் எதிர்பார்க்கல. நல்ல வழியா சொல்லுவீங்களா? சொன்னாங்க சொல்றேன், சாதாரண முறையில் ஜெபம் கிடையாது, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ஜெபம் நம்ம செய்யணும். இப்ப இருக்கிற இந்த பிஸி வேர்ல்டு இல்ல, பிஸி ஆகி போச்சு வேர்ல்டு. ஆமாவா இல்லையா? இல்ல சாப்பிட்ற சாப்பாடு கூட இப்ப எப்படி ஆகி போச்சு? ஃபாஸ்ட் ஆகி போச்சு. 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரணும், எல்லாம் ஃபாஸ்ட் ஆகி போச்சு. இப்படி ஃபாஸ்ட் ஆனதுனால நாம என்ன பண்றோங்க? ஃபாஸ்டா போய் சேர போறோம். சாப்பாடெல்லாம் கூட ஃபாஸ்ட் ஆனதுனால நாமும் ஃபாஸ்டா. அப்ப நம்ம எதை நாடி அதிகமா ஓடுறோம் அப்படின்னா ஃபாஸ்ட், விரைவு. இந்த பிஸி ஷெட்யூல்ல நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு தெரியாமலேயே கடவுளை நம்ம பக்கம் திருப்பிட்டு இருக்கிறோம். நீ ஏன் டைமுக்கு வா, நீ ஏன் டைமுக்கு நீ வா, உன் டைமுக்கு என்ன பண்ண முடியாது. இயேசு சொல்லி கொடுக்குற ஜெப நேரம் என்ன? இதை நான் ரொம்ப நாளாக அதை நான் கவனிச்சிருக்கிறேன். ஏன் அந்த டைம் லிமிட் அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் என்ன சொல்லி இருட்டோடு எழும்பி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே இருட்டோடுனா என்ன டைம்? கரெக்டாக ஒரு டைம் 3, 4, 4:30 அப்படி போயிடாது. அதிகபட்சம் 3 o'clock வச்சுக்கலாமா? சரி, 3 மணி எப்போ இந்த அப்படியே வானம் வெளுக்குது, 5:30க்கு மேலே என்ன பண்ணிடுது. அப்போ இந்த டோட்டல் அந்த டைம் லிமிட் எவ்வளோ நேரம் இருக்குது உள்ள நடுவில் கேப் லிமிட்? எத்தனை மணி நேரம்? 2.5 மணி நேரம் இல்லையா? 2.5 மணி நேரம் இருக்கு. அவர் ஏன் அந்த இருட்டோடேன்னு சொன்னார்னா, ஒன்று சைலண்டாக இருக்கும், ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று இருக்காது. இன்னொன்று என்னன்னா, கடவுள் ஃபாஸ்ட்டாக வந்து உங்ககிட்ட பிரசன்னம் ஆயிட மாட்டார். அது ஒரு ரீசன் இருக்கு. அதனால தான் அந்த 2.5 மணி நேரம் டைம் என்ன பண்ணோம் கொடுக்கணும் அப்படியே சமூகத்தில். 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஏன் அவர் வருகிற வரையில நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அல்லேலூயா. சத்தமரலையா சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்குள்ள இந்த நினைப்பு ஆழமா இருக்கு? அவர் வர்றது பொறுமையா தான் வருவார். நம்ம ஃபாஸ்ட்னு எதிர்பார்த்தனால ஃபாஸ்டெல்லாம் என்ன பண்ண மாட்டார், பிரசன்னமாக மாட்டார். ஆமா, உண்மைக்கு சொல்றேன். தேவ சமூகத்தில் நீங்க அதுக்கு தான் சொல்ற காத்திருப்பவர்கள் அப்படின்னா இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்? பொறுமையா நிக்கணும். உடனே எல்லாம் என்ன பண்ணாது, அவர் பிரசன்னம் வராது. அல்லேலூயா. சோ அந்த 2.5 hours நம்ம எடுக்கணும். நல்ல இல்லையா சொல்லுவீங்களா? ஆனா இப்ப இருக்கிற காலங்களில் இது செய்யவே முடிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஏன் செய்ய முடிய மாட்டேங்குது? தூங்குற நேரம் மாறி போச்சு.
எத்தனை மணிக்கு தூங்குறோம்? எத்தனை மணிக்கு தூங்குறோம்? மெஜாரிட்டி 12, 1, 2. ஏஞ்சிக்கிற டைம் 3 மணி. 2:30 மணி வரைக்கும் மூச்சுட்டு இருந்தால் அப்புறம் 3 மணிக்கு எப்படி ஏஞ்சிக்க முடியும்? முடிய மாட்டேங்குது இல்லையா? எல்லாரும் என்னைய முதல் கொண்டு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ என்னதான் இருந்தாலுமே நம்ம அந்த சரியான நேரத்தில் தூங்கினா தான் என்ன பண்ண முடியும்? சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். அப்போ பாருங்க, இப்போ சீக்கிரமாக தூங்கணும்னா என்ன வேலையாக இருந்தாலும் அந்த டைமில் அதோட க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்ல இல்லையா சொல்லுவீங்களா? தூக்கு வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். எதுக்கு நம்மளுக்கு அந்த வியாதி வருவானே? நம்ம கரெக்ட் டைம் தூங்கி கரெக்ட் டைமு எழுந்து தேவ சமூகத்தில் ஒன்னா எந்த வியாதி நமக்கு வராதுங்க. இந்த ரகசியம் நமக்கு புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏன் அவருக்கு ஏற்ற மாதிரி என்னால் வளைய முடியல? ஏன்னா நமக்குள்ள இன்னும் சரீரம் தான் மேன்மைப்பட்டு காணப்படுது. சரீரத்தினுடைய ஆளுகை தான் இன்னும் அதிகமா காணப்படுது. அதை நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். அல்லேலூயா. சத்தமில்லை சொல்லுவீங்களா? தாவீது சொல்லுகிறார், எத்தனை பர்வதங்கள் இருந்தாலும் எனக்கு ஒத்தாசை என்பது அவர்கிட்ட இருந்து மாத்திரம்தான் வரும். இல்லை, அதே சங்கீதம் 121:5 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். அவர் என்ன பண்றாரா? கர்த்தர் தான் நம்மளை காக்கிறவர். அவர் நம்முடைய வலது பக்கத்துல நிழலா இருக்கிறாரா. 6வது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஏன்னா நீ அவரோடு கூட வாசம் பண்ணும்போது அவர் உன் கூட வாசம் பண்ணுவாரு. அவர் உன் கூட வாசம் பண்ணார்னா எந்த சேதத்திற்குரிய கிரியைகள் உன்னை நெருங்காது. நல்ல ஒரு அல்லையா சொல்லுவீங்களா? நல்ல ஒரு அல்லையா சொல்லுவீங்களா? ஏன்னா அப்பா உங்க கூடவே வாசம் பண்ணிக்கிட்டே இருப்பார். யார் கூட வாசம் பண்ணுவாரு? அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்காகவே வாழ்றவங்க மத்தியில் அவர் வாசம் பண்ணுவார். நல்ல வழியா சொல்லுவீங்களா? ஐயா ஒன்றை சொல்லி கொடுக்குறேன், கவனிங்க. உங்கள் குடும்பத்தில் வளர்ச்சிகள் உண்டாகணுமா? குடும்ப தலைவர்கள் பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பொழுதுல எழுந்து நிற்கணும். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. உங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள் வரணும், உங்கள் குடும்பத்தில் மேன்மைகள் நம்ம வரணும், உங்கள் பிள்ளைகள் மத்தியில் எல்லாமே நல்லதாக நடக்கணும். அப்படின்னா தேவ சமூகத்தில் எல்லாம் தூங்கின அப்புறம் நீங்கள் கையை உயர்த்தி தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு பாருங்க. இது ஒரு ரகசியம். தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு பாருங்க. நான் பல நாள் அதை கண்டிருக்கிறேன். ஏன் தகப்பன், என்னுடைய அப்பா என்னதான் ஊழியக்காரனாக இருந்தாலும், பிரத்யேகமாக பல ஜப நேரங்களை செலவிட்டாலும், ராத்திரி பொழுதுல 1 மணியில் 2 மணியில் அந்த சமயத்தில் வந்து எங்கள் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. இதை நான் பல நாள் நான் தூக்கத்தில் அதை கவனிச்சிருக்கிறேன். தெரியாதா? என்னதான் தூங்கினாலும் ஒருத்தர் வந்து தொடும்போது தெரியாதா? ஆனால் பல நாள் இருட்டில் அவர் அப்படியே வந்து கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அவர் பான்னு போயிடுவார். இதை நான் பார்த்துருக்கிறேன் நிறைய நாள். இன்னைக்கும் அதை நான் பார்த்து இன்னைக்கும் நான் என் பிள்ளைங்களுக்கு அந்த டைம்ல எழுந்து நான் ஜெபம் பண்றேன். ஏன் இப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, நாம நம்ம பிள்ளைங்களை வளர்க்கறத விட கர்த்தர் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும். இந்த பொறுப்பு தலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் இது வேணும். அல்லேலூயா. உங்க குடும்பம் கடன் இல்லாமல், போராட்டம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சமாதானத்தோட, சந்தோஷத்தோட, சுகத்தோட வாழணும்னா குடும்ப தலைவர்கள் இந்த மாதிரி நடுநிசையில எழுந்து உட்கார்ந்து தேவ சமூகத்தில் கையை உயர்த்தி காத்து நின்று பாருங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தை அந்த நேரத்தை என்ன பண்ணுங்க? காத்து நின்று பாருங்க. மாற்றங்கள் வேணும்னா செய்து பாருங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல உங்களுடைய அந்த ட்ரெண்ட் கிண்டெல்லாம் கொண்டு வராதீங்க. ஏன்னா ட்ரெண்ட் எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. தேவ சமூகத்தில் விமோசனம் வேணும்னா இப்படியெல்லாம் நீங்க காரியங்களை அவருக்காக ஒதுக்கணும். அல்லேலூயா. அப்படி செஞ்சாதான் கேட்பாரா, இப்படி செஞ்சா கேட்பாரா? என்கிட்ட விதண்டாவாதம் கேட்க வேண்டாம். ஏன்னா விதண்டாவாதத்துக்கு இங்க பதில் கிடையாது. நான் சொல்லுவேன், இது ஒரு ரகசியம். நல்ல வழியா சொல்லுவீங்களா? ஏன்னா இப்படியெல்லாம் முழங்கால் படிட்டு சாதிச்சவங்க நிறைய பேர். அதில் நானும் ஒரு சாட்சியா இருக்கிறேன். நல்ல சொல்லுவீங்களா? இது ஒரு சின்ன டெக்னிக் தான். அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இதை செய்து பாருங்களேன். கோ டேஸ்ட் அண்ட் சீ. இதை செய்து பாருங்க, ருசித்து பாருங்க. அதுல மகத்துவம் வெளிப்படும், அதுல மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. குடும்ப பெண்கள் அதிகாலமே வெடிகாலமே ஏஞ்சி உட்கார்ந்து பாருங்க தேவ சமூகத்தில். எவ்ரி டே ஏர்லி மார்னிங் ஏஞ்சிக்காங்க. ஏர்லி மார்னிங் ஏஞ்சி தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்க. உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சி அது வேற மாதிரி வெளிப்படும். அல்லேலூயா. அதிகாலமே எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த நாளுக்குரிய பலனுக்காக நீங்க தான் போராடணும். ஆண்டவரே, என் புருஷனை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவர்கள் மேலே உங்களுடைய தேவ மகிமை இறங்கட்டும்.
உம்முடைய ஞானம் வெளிப்படட்டும், உம்முடைய பாதுகாப்பு வெளிப்படட்டும். அவங்க இந்த நாள் ஃபுல்லா வெளியே போற இடங்களில் எல்லாம் உங்க மகிமை அவங்க கூட போகட்டும். ஜெபிக்கிற கடமை உங்களுது. அதிகாலமே எழும்பி இப்படியே உங்க புருஷர்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. இது உங்க கடமை, இது உங்க கடமை. கட்டாயமா பிள்ளைகளை அதிகாலமே என்ன பண்ணுங்க, எழுப்பி விட்டுருங்க, எப்படியாவது எழுப்பி விட்டுருங்க. கொஞ்சம் கடினம் தான், கஷ்டம் தான். அப்ப நேரத்தோட என்ன பண்ணுங்க, தூங்க வச்சு என்ன பண்ணுங்க, என்ன செய்யுங்க, அதிகாலமே எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருக்கவங்க. அதனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய உண்டு. நல்ல சொல்லுவீங்களா? ஜபத்தால தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேற ஆப்ஷனே நமக்கு நம்மளுக்கு என்ன கிடையாது. வேற ஏதாவது ஷார்ட் கட் இருக்கானா? நிச்சயம் கிடையாது. ஜபத்துல காத்திருந்தா தான் வெற்றியை நம்ம சுதந்திரிக்க முடியும். என்ன மாதிரி ஜபம்? டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ஜபம், கவனம் சிதறாத ஒரு ஜபம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்களேன். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இங்க யாரு இடம் பெறுறா? அன்னாள், சாமுவேலினுடைய அம்மா, தாய். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளை பாக்கியம் ரொம்ப நாள் இல்லாததுனால என்ன பண்றாங்க, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நிலையண்டையில் ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அதாவது ஏலி என்ன பண்றாருன்னா, சர்ச்சில் இப்போ எப்படி இங்கே உட்காந்துட்டு அப்படியே யார் வரா யார் போறாருன்னு அவர் அங்கே வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு. ஏலி அவர் அங்கே உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த சமயம் யாருன்னா, அண்ணாள் வந்து ஒரு ஓரமாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி என்ன பண்ணுறான்னா, சத்தமாலாம் அழுது புலம்பல, தேவ சமூகத்தில் அப்படியே அமைதியாக உணவுறா. அல்லேலூயா. இருதயத்தின் அளவில் லிங்க் ஆகுறா. நல்லவல்லையா சொல்லுவீங்களா? நீங்கள் தொடர்ந்து வாசிங்களா, ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க பண்ண சம்பவம். அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற. எப்படி விண்ணப்பம் பண்றாங்க? சோ அந்த மனசு திருப்தி ஆகிற வரைக்கும் அவங்க விடல. அல்லேலூயா. அவங்க மனசு திருப்தி ஆகிற வரைக்கும் அவங்க விடல. அவங்க பாட்டுன்னு வெகு நேரமா அதே ஒரு காரியத்தை குறிச்சே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. அவ புலம்புறத பார்த்துட்டு இவரு என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, இவ ஏதோ குச்சிட்டு வந்து வளர்த்துக்கிறா அப்படின்னு நினைச்சுக்கிறா. இப்படி பல சமயம் பேசுவான். காலையிலேயே உனக்கு ஒரு வேலை இல்லையாமா, காலையிலேயே என்ன எழுப்புறியாமான்னு உங்களை திட்டுவாங்க. இல்லை, இன்னும் சபிக்க கூட செய்யலாம். அதுக்கு பாரபட்சமே இல்லை. என்ன பண்ணாலுமே நமக்கு வேண்டியது என்னன்னா, அதிகாலை எழுந்து உட்காந்து தேவ சமூகத்தில் இன்னைக்கு அவன் திட்டுவான். இன்னைக்கு உன் பிள்ளைகளை நீ நோண்டும் போது அவன் உன்னை சபிப்பான். ஆனால் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயம் உன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவான். என் அம்மா என் அப்பா இந்த நேரம் தேவ சமூகத்தில் என்னை உட்கார வச்சதுனால நான் இந்த நன்மைக்கு பாத்திரமானா இருக்கிறேன் அப்படின்னு உனக்கு ஒரு நாள் ஒரு வரலாறு சொல்லிட்டு போவான். எத்தனை பேர் அல்லையா சொல்றீங்க? எத்தனை அல்லையா சொல்றீங்க?
அடுத்தது வாசிங்க. அப்படி அல்ல, அப்படி அல்ல ஆண்டவனே, ஆண்டவனே, மனக்லேசமுள்ள ஸ்திரீ நான் திராட்சரசமாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை வேலையாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால், அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். இவ என்ன விண்ணப்பம் நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவ சமூகத்துல நீங்க இப்படி எல்லாம் ஜெபம் பண்றது என்னைக்கு வீணா போவாது. அல்லேலூயா. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்ல கத்தாம தான் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு தேவை என்னன்னா அந்த மனசு ஃபுல்லா அவருக்குள்ள லிங்க் ஆயிருக்கணும். அல்லேலூயா. எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்காங்க, உங்க ஜபத்துல நீங்களே அந்த ஜபம் போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரியுமா? நீங்க அந்த இணக்கத்தோட ஜபம் பண்ணும்போது, அந்த ஜபம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு பெரிய திருப்தி அடைஞ்ச மாதிரி நீங்க உணர்வீங்க. அந்த உணர்வு வந்துட்டுன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க ஜபம் உபயோகம் உள்ளதா இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இது ஒரு சின்ன விஷயம், நீங்களே அதை உறுதிப்படுத்தலாம். அப்படிதான் இவ என்ன செய்யறானா, தேவ சமூகத்தில் அப்படியே முனவலோடு தன்னுடைய விண்ணப்பத்தை தொடர்ந்து என்ன பண்ற, வெகு நேரமா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவ சொன்ன விண்ணப்பம் தரையில விழல, கடவுள் அவளுக்குடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறாரு. அவ எப்படி கேட்டாலோ அதே போல ஒரு ஆண் பிள்ளைய கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஆண் புள்ள பெரிய தீர்க்கதரிசியா வருது. நல்லவழியா சொல்லுவீங்களா? அந்த தீர்க்கதரிசி பல ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணது. நல்லவழியா சொல்லுவீங்களா? அதனால ஒன்று புரிஞ்சுக்காங்க, தேவ சமூகத்தில் நீங்க இப்படியெல்லாம் நேரம் செலவிடுவது என்னைக்கும் வீணா போவாது. அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் சமமாவாது. எதுவும் ஆமென் சொல்றீங்க? இன்னொன்று காரியம், என்னை ஆசீர்வதிக்கணும், என்னைய காப்பாற்றணும், எனக்கு அது வேணும் இது வேணும், தேவ சமூகத்துக்காக என்ன பண்ணாதீங்க, அதுக்காக தேடி வராதீங்க. அல்லேலூயா. எதுக்கு தேடி வரணும் தேவ சமூகத்துக்கு? எதுக்கு தேடி வரணும்? அவருடைய பிரசனத்துக்காக. உண்மை நான் பார்க்கணும்ப்பா, உங்க வார்த்தை என்கிட்ட வெளிப்படணும்ப்பா, நீங்க என்ன தொடணும்ப்பா, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்க கையை நான் பார்க்கணும், உங்க கண்ணை நான் பார்க்கணும். இந்த ஆசை நமக்குள்ள வேணும். இயேசுவுக்காக இயேசுவை தேடி வாங்க, கடவுளுக்காக கடவுளை தேடி வாங்க. அவர் கொடுக்கிற நன்மைக்காக அல்லவே இல்லை. அல்லேலூயா. நன்மையை தேடுற அந்த பக்குவம் போச்சு. நன்மை தேடுற பக்குவம் ஆரம்ப பக்குவம், அது குழந்தை நிலை பக்குவம் எல்லாம் இன்னைக்கு இருந்ததுன்னா செல்லுபடி ஆகாது. நம்ம புருஷரா மாறணும். புருஷரா மாறுற நிலைமை எப்படின்னா, கடவுளுக்காக கடவுளை தேடி வரணும், இயேசுவுக்காக இயேசுவை தேடி வரணும், அவர் என்னை ஆளுகை செய்யணும், அவருடைய ஆளுகைக்கு ஆசையா ஓடி வரணும். அல்லேலூயா. சத்தமில்லையே சொல்லுவீங்களா? இப்படியெல்லாம் நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து கையை குலுக்கி இந்த செய்தியை சொல்லுங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஜபத்தை நீங்க செய்வீங்கன்னா, அவர்கிட்ட பேசும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய ஜபத்திற்கு எவ்ரி பிரேயர் ரிக்வெஸ்டுக்கு எல்லா விண்ணப்பத்துக்கும் அவர் 100% பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் சித்தத்தின்படி, இதையும் சொல்லிருங்க கூடவே, அவருடைய சித்தத்தின்படி அவர் நிச்சயம் செய்வார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஜபத்தை நான் செய்யணும் ஆண்டவர், அதுக்குரிய நேரத்தை நான் தேர்ந்தெடுக்கணும், அதுக்குரிய இடத்தை நான் தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா.